இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். பாசத்துக்கு கண்ணு தெரியாது நானே உன்னை பார்த்து தான் கத்துக்கிட்டேன். இப்ப நீயே இப்படி பண்ணா எப்படிடா சொல்லு? அவளுக்கு நீ அண்ணன், ஆனா அவளுக்கு புருஷன் அத்தனை ஒரு குடும்பம் இருக்குல்ல. அப்ப அவங்க தான் முக்கியம்னா அவங்க மேல பாசம் இருந்தா எதுக்கு திரும்பி என்கிட்ட வரணும்? எல்லாம் உன்னைய சொல்லணும்ல. இத்தனை திட்டத்தையும் நீ தானே போட்ட, பேசாம வா. ஷப்பா, இப்ப நீ என்னடா செய்ய போற? விட்டா ஓவரா பேசிட்டே போற. எனக்கு அந்த இடத்துல வந்த கோவத்துக்கு உன்னை அப்படியே என் பொண்டாட்டின்ற ஒரே காரணத்துக்காக தான் விட்டேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்க மூஞ்சிலே பஞ்சு வச்சிருப்பேன். ஓஹோ, பாரா, பொண்டாட்டி பாசம்லாம் உனக்கு அப்பப்ப எட்டி பாக்குது. அதெல்லாம் பாசம் இருக்குல்ல, அது உனக்கு தெரியலன்னா நான் என்ன பண்றது? ஆமா ஆமா, தெரிஞ்சுக்கிட்டாலும் இல்லை ஆய மூட்டு இல்ல, இல்லைன்னா அப்புறம் ஒரே குத்துதான். உன் முகர முருகன் கோயில் பக்கம் திரும்பிக்க ஜாக்கிரதை. ஆனா உன்ன உன் வீரத்தை என்கிட்டயே காட்டு. ஆமா ஆமா, வீரத்தை காட்டுதாவு. இல்லை இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் சொல்லிவிட்டேன். இதுக்கப்புறம் அந்த இசைக்கை வர வைக்கிறது, என் முன்னாடி கண்கலங்க நிக்க வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இனிமேல் செய்யக்கூடாது, பாத்துக்க. புரியுதா? செய்யலடா, போதுமா? இப்போதைக்கு இவன் கிட்ட பேசுறதுல அர்த்தமே இல்ல. இவன் மூட எப்படியாச்சும் மாத்தணுமே. என்ன பண்ணலாம்? டேய், வண்டி அங்க நிப்பாட்டு. இல்லை எதுக்கு நீ இங்க நிப்பாட்டு சொல்லுத? நிப்பாட்டுன்னு சொல்றேன்ல. என்ன எனக்கு உபதேசம் பண்ண போதியா? நல்லா பண்ணு கேட்டுக்கிட்டேன். டேய், உனக்கு நான் அட்வைஸ்லாம் இப்போ பண்ண மாட்டேன். அங்க பாரு. என்ன பிரசிடென்ட் சார்வால், இப்பெல்லாம் கடை பக்கமே வரதில்ல? அதான் வந்துட்டோம்ல. எதுக்கு இம்பிட்டு மனம் கட்டுதீங்க? வாங்கிக்கோப்பா, பொண்டாட்டினா சும்மாவா? வச்சு விடுங்க பிரசிடென்ட். இந்த வச்சுக்க. இந்தல. ஓய், என்ன இது கையில கொடுக்கற? வெச்சு விடு. இல்ல நானே வச்சு விடணும் தான் நினைச்சேன். ஆனா நீ அதுக்கு ஏதாச்சும் சொல்லுவியேன்ட்டு தான். சரி, திரும்ப திரும்ப.